வணக்கம். அரசு பள்ளிகளில் பிள்ளைகளை விரும்பி சேர்க்கும் நிலை உருவாக வேண்டும் என்று அரசு பள்ளிகளுக்கு சிறிய பழுதுபார்க்க மானியம் வழங்கும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். தேசிய இடைநிலை கல்வி இயக்ககம் சார்பில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்காக மத்திய மாநில அரசு உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி நடப்பு கல்வியாண்டிற்காக பள்ளி மானியம் 50,000 ரூபாய், சிறிய பழுதுபார்க்க மானியம் 25,000 ரூபாய் என 128 உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கும் வழங்கும் விழா கல்வித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. இயக்குநர் வல்லவன் வரவேற்று பேசிய விழாவில் அமைச்சர் தியாகராஜன் தலைமை தாங்கிட சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு 93 லட்சத்திற்கான மானியத்தை வரைவோலையாக வழங்கி பேசுகையில், புதுவை மாணவர்களுக்கு தரமான கல்வி கொடுக்க வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றும், எனவே அரசு பள்ளிகளிலும் தரமான கல்வி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அரசு அதிகாரிகள் முதல் ஆசிரியர்கள் வரை அனைவருக்கும் வர வேண்டும். தனியார் பள்ளிகளை காட்டிலும் அரசு பள்ளிகளில் கூடுதல் வசதி உள்ளது. எனவே அரசு பள்ளிகளில் பிள்ளைகளை விரும்பி சேர்க்கப்படும் நிலை உருவாக்க வேண்டும் என்று பேசினார். நிலக்கரி சுரங்க முறைகேடு குறித்து புதுவை அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் கூறுகையில், புதுவை அரசு இன்னும் சில நடவடிக்கைகளை வேகமாக மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் எதிர்பார்க்கின்றனர். மேலும் ஆளுநர் நடவடிக்கை மற்றும் டிஜிபி மாற்றத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர வேண்டும் என்று கூறினார். மேலும் சமீபத்தில் வங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தில் துரிதமாக செயல்பட்ட இன்ஸ்பெக்டர் பாஸ்கர், சப் இன்ஸ்பெக்டர் சஜித் போன்ற இளம் அதிகாரிகளை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட அவர், மேலும் அரசு அறிவித்த திட்டங்களை நிறைவேற்ற தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதியோர் ஓய்வூதியம் பெறுவோர் அலைக்கழிக்கப்படுவதால் வங்கிகளில் தனிப்பிரிவு அதிகாரியை நியமித்து பணம் பட்டுவாடா செய்ய வேண்டும் மற்றும் ஏஎப்டி பிரச்சினை பற்றி வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். அரசு பள்ளிகளில், குறிப்பாக பெண்கள் படிக்கும் பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் ஊழல் இல்லாத அரசை உருவாக்க வேண்டும். பகிரங்க ஊழலை அனுமதிக்க முடியாது என்று அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட விஷயம். ஆனால் துரதிருஷ்டவசமாக பிப்டிக் மூலம் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு செய்து அதை வேறு கம்பெனிக்கு விற்றதில் கோடிக்கணக்கில் பணம் கைமாறியுள்ளது. இதுகுறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இந்த விஷயத்தில் அரசு மௌனமாக இல்லாமல் ஊழல் எந்த காலத்தில் நடந்தது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் முதல்வர் ரங்கசாமி ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க தவறிவிட்டதாகவும், இந்த நிலக்கரி ஊழல் அந்த நேரத்தில்தான் நடந்தது என்றால் இது தொடர்பாக மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும், புதுவையில் நடக்கும் ஊழலை பார்த்துக் கொண்டு இருக்க முடியாது என்பதால் எதிர்காலத்தில் நல்ல ஆட்சி அமைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ள வேண்டும் என்றும், அப்போதுதான் இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பெற்றுத்தர முடியும் என்றும் கூறினார். புதுவையில் குற்றச் செயல்கள், குற்றவாளிகள் தொடர்பான விவரங்களை ஆன்லைன் மூலம் போலீசார் அறியும் வகையில் உள்ள திட்ட ஒப்பந்தத்தை டிஜிபி காமராஜ், தலைமை அதிகாரி வெங்கட் பட்நாயக் ஆகியோர் கையெழுத்திட்டு மாற்றிக்கொண்டனர். புதுவையில் குற்றம் மற்றும் குற்றவாளிகள் பற்றி முழுவதுமாக அறிய CCTNS என்ற புதிய வலைதள அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக காவல்துறையும் டெல்லி NIIT நிறுவனமும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவல்துறை சார்பில் டிஜிபி காமராஜ், டெல்லி NIIT நிறுவனம் சார்பில் முதுநிலை துணைத் தலைவர் வெங்கட் பட்நாயக் ஆகியோர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். நிகழ்ச்சியில் DIG சுக்லா, SSPக்கள் சஞ்சீவ், மோனிகா பரத்வாஜ் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த வலைதளம் மூலம் புதுவை மாநிலத்தின் 4 பிராந்தியங்களிலும் உள்ள காவல் நிலையங்களில் பதிவாகும் குற்றப்பதிவுகள் அனைத்து விவரங்களும் இணைக்கப்படும். இதனால் காவல்துறை செயல்பாடுகளில் சட்டம் ஒழுங்கு, போக்குவரத்து நிர்வாகத்தை மேம்படுத்த முடியும். மேலும் குற்ற விவரங்களை காவல் நிலையங்களுக்கு இடையே உடனுக்குடன் பரிமாற்றம் செய்ய முடியும். மேலும் பொதுமக்கள் ஆன்லைனில் புகார் தெரிவிக்கவும் அதன் நிலவரத்தை தெரிந்து கொள்ளவும் முடியும். உங்கள் புதுவை AJK ரீனா தொலைக்காட்சி செய்திகளை உலகின் எந்த பகுதியிலிருந்தும் உடனுக்குடன் காண AJK News Puduvai.blogspot.in என்ற புதிய இணையதள முகவரி அறிமுகப்படுத்தப்படுகிறது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளையும் பரபரப்பான சம்பவங்களையும் செய்திகளாக உடனுக்குடன் மக்கள் அறிவுக்கு கொண்டு செல்லும் புதுவை AJK ரீனா தொலைக்காட்சி புதுவை மாநிலம் மட்டுமின்றி வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டு செய்திகளையும் மக்களுக்கு வழங்கி வருகிறது. அதிலும் புதுவையின் அனைத்து தரப்பு மக்களும் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் 24 மணி நேர செய்தி சேனலையும் ஒளிபரப்பி வரும் நமது AJK ரீனா டிஜிட்டல் நெட்வொர்க் நிறுவனம் தற்போது உலகின் எந்த பகுதியில் இருந்தும் புதுவையின் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள உதவும் AJK ரீனா தொலைக்காட்சி செய்திகளை காணும் வகையில் AJK News Puduvai.blogspot.in என்ற புதிய இணையதள முகவரியை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த இணையதள முகவரியில் தினமும் AJK ரீனா செய்திகளை காணலாம்.
அதேபோன்று சமுதாயத்தில் அனைத்து வகையிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நமது ஜான்குமார் அறக்கட்டளை மூலமாக ஒளிபரப்பப்பட்டு வரும் விழிப்புணர்வு காட்சிகளையும் அறக்கட்டளையின் சேவை நிகழ்ச்சிகளையும் உலகின் எந்த பகுதியில் இருந்தும் பார்ப்பதற்கு வசதியாக ஜான்குமார் ட்ரஸ்ட் .blogspot.in என்ற இணையதள முகவரியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்காக கட்சி தலைமை நியமித்த மாநில மாவட்ட தேர்தல் குழு பட்டியலை மாநில செயலாளர் அனந்தராமன் வெளியிட்டார். புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் 2014ஆம் ஆண்டு நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் சமூக ஜனநாயக கூட்டணியின் RKR அனந்தராமனுக்கு தேர்தல் பணியாற்ற கட்சி நிறுவனர் ராமதாஸ், பசுமை தாயக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் ஒப்புதலோடு நியமிக்கப்பட்ட மாநில மாவட்ட தேர்தல் குழுவினர் பட்டியலை மாநில செயலாளர் அனந்தராமன் வெளியிட்டு அவர்களிடம் தேர்தல் பணியில் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொண்டார். அதன்படி மாநில தலைமை தேர்தல் குழுவிற்கு மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர், மாவட்ட செயலாளர் மதியழகன், மாநில துணை செயலாளர் ஜெயபாலன், வன்னியர் சங்க தலைவர் வேணுகோபால், மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோரும், மாவட்ட தலைமை தேர்தல் பணிக்குழுவில் வன்னியர் சங்க செயலாளர் ஞானசேகரன், துணை செயலாளர்கள் வடிவேல், ரவி, முகமது யூனூஸ், வெங்கடேசன், இளைஞரணி தலைவர் தங்க அறிவழகன், செய்தி தொடர்பாளர் குமார், பசுமை தாயக அமைப்பாளர் கணபதி, இளைஞரணி செயலாளர் மூர்த்தி, தொழிற்சங்க தலைவர் துரை, மீனவரணி செயலாளர் உத்தராடன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுவை தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புதுவை தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் சிங்கள இனவெறியன் ராஜபக்சேவுக்கு துணை நிற்கும் பிரதமர் மற்றும் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி ஆகியோரின் தமிழ் விரோத போக்கை கண்டித்தும் காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்தும் கழக மாநில தலைவர் வீரமோகன் தலைமையில் துணைத் தலைவர் இளங்கோ, செயலாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்றனர். மேலும் பிரதமர் மற்றும் சோனியா உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியும் அதனையும் மீறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். போராட்டத்தில் தமிழர் தேசிய இயக்க தலைவர் அழகிரி, தமிழர் களம் தலைவர் அழகர் உள்பட பல்வேறு அமைப்பினர் பங்கேற்றனர். புதுவை அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் நுகர்வோர் திறன் மேம்படுத்துதல் என்ற பயிலரங்கின் துவக்க விழா நடைபெற்றது. புதுவை அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் நுகர்வோர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை கன்சர்ட் பயிற்சி மையத்துடன் இணைந்து நுகர்வோர் திறன் மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் பயிலரங்கு நடத்துகிறது. அதற்கான துவக்க விழா தொழிலாளர் துறை பயிற்சி அரங்கில் நடைபெற்றது. குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் முகமது மன்சூர் வரவேற்று பேசிய விழாவில் சென்னை இந்திய கன்சியூமர் அசோசியேஷன் நிறுவனர் தேசிகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து கன்சர்ட் அமைப்பின் இயக்குநர் சந்தான ராஜன் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் துணை இயக்குநர் கிட்டி பலராமன் நன்றி கூறினார். பயிலரங்கில் தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். புதுவை முதலியார்பேட்டை பகுதியில் ரவுடிகளின் வீடுகளில் SP பைரவசாமி தலைமையில் போலீசார் வெடிகுண்டு சோதனை நடத்தினர். புதுவை முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வானரப்பேட்டை, உடையார் தோட்டம், அவ்வை நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் வெடிகுண்டு சோதனை நடத்தினர். தெற்கு SP பைரவசாமி தலைமையில் இன்ஸ்பெக்டர் அங்கப்பன், சப் இன்ஸ்பெக்டர்கள் கணேஷ், ராஜேஷ், இளங்கோ மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் விக்ரமுடன் சோதனை நடத்தினர். அப்போது வெடிகுண்டு வழக்கில் உள்ள ரவுடிகளின் வீடுகளுக்கு சென்ற போலீசார் வீட்டின் அறை, தோட்டம் ஆகியவற்றில் சோதனை செய்தனர். அப்போது ரவுடிகளின் உறவினர்களிடம் SP பைரவசாமி விசாரணை நடத்தினார். மேலும் 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ள ரவுடிகள் தற்போது எங்கே இருக்கின்றனர் என்று கேட்டறிந்து தடைக்காலம் முடியும் வரை அவர்கள் ஊருக்குள் வரக்கூடாது என்றும் மீறி வந்தால் கடுமையான சட்டப்பிரிவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை தமிழ் தென்றல் திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுவை தமிழ் தென்றல் திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா தலைமை ஆசிரியர் நிலை 1 சுந்தரமூர்த்தி தலைமையில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் துணை இயக்குநர் லெனின்ராஜ் முன்னிலையில் நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் நிலை 2 நடராஜன் வரவேற்று பேசிய விழாவில் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் முருகையன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி சிறப்புரையாற்றினார். நிறைவில் உடற்கல்வி ஆசிரியர் செல்வம் நன்றி கூறிய விழாவில் திரளான மாணவர்கள் பங்கேற்றனர்.
புதுவை வில்லியனூரில் பள்ளி தாளாளர் வீட்டில் கொள்ளையடித்த கல்லூரி மாணவர் உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுவை வில்லியனூரை அடுத்த TN பாளையத்தைச் சேர்ந்த பள்ளி தாளாளர் மெய்வழி ரவிக்குமார் என்பவர் வீட்டில் கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி 4.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணம் கொள்ளை போனது. பின்னர் செப்டம்பர் 30ஆம் தேதி அதே வீட்டில் 5 லட்சம் ரூபாயும் தங்க நகைகளும் திருட்டு போனது. இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு போலீசார் ரோந்து சென்றபோது ஒரு வாலிபர் போலீசாரை கண்டு பதுங்கினார். அவரை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று நடத்திய விசாரணையில் அவர் பெயர் ஐயப்பன் என்றும் அவரது தம்பி பிரீத்தம், உறவினர் பூவரசன் ஆகியோர் ஒன்று சேர்ந்து பள்ளி தாளாளர் வீட்டில் கொள்ளையடித்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 3 லட்சம் ரொக்கம், 2 கிலோ வெள்ளி, 1 லேப்டாப் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைதானவர்களில் பிரீத்தம் BBA படித்து வருகிறார் மற்றும் ஐயப்பன் மீது 2 திருட்டு வழக்குகளும் பூவரசன் மீது அடிதடி வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. சுமார் 46 கோடி ரூபாய் மதிப்பில் தயாரிக்கப்பட்டு வரும் புதிய லாம்போர்கினி கார் அடுத்த ஆண்டு விற்பனைக்கு வருகிறது. தங்கம் மற்றும் விலை உயர்ந்த வைரத்தை கொண்டு உருவாக்கப்பட்டு வரும் உலகின் மிக விலை உயர்ந்த கார் அடுத்த ஆண்டு லண்டன் ஏல மையத்திற்கு வருகிறது. ஜெர்மன் பொறியாளர் ராபர்ட் குல்பென் வடிவமைத்து வரும் இந்த லாம்போர்கினி அவென்டாடர் LB 7004 என்ற சிறிய வகை மாதிரி கார் துபாயில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் 500 கிலோகிராம் எடையுள்ள தங்க கட்டிகள், 25 கிலோகிராம் விலை உயர்ந்த வைர கற்களை கொண்டு ஃபைபருடன் சேர்த்து இந்த கார் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. 700 குதிரை திறன் கொண்ட என்ஜின் இந்த காரில் பொருத்தப்படுகிறது. அடுத்த ஆண்டு லண்டன் ஏல மையத்திற்கு வரும் இந்த கார் 46 லட்சம் பவுண்ட்ஸிற்கு, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 46 கோடிக்கு விற்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த கார் உலகிலேயே மிக விலை உயர்ந்த புல்லட் ப்ரூஃப் வசதியுள்ள மற்றும் மிக ஆடம்பரமான முத்திரை கொண்ட மாதிரி கார் என 3 பிரிவுகளில் கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்கும் என்று உறுதியாக கூறப்படுகிறது. இங்கிலாந்து பத்திரிகையின் இயக்குநர் கல்லம் மக்ரேவிற்கு இந்தியா விசா தர மறுத்துவிட்ட நிலையில் இலங்கை அரசு சம்மதித்துள்ளது. இலங்கை போரில் பிரபாகரன் மகன் பாலச்சந்திரன், இசைப்பிரியா போன்றவர்களின் படுகொலை காட்சிகளை வெளியிட்டு சேனல் 4 என்ற இங்கிலாந்து தொலைக்காட்சி ஒன்று பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ள நிலையில் இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டிற்கு வரும் வழியில் இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரூன் அடுத்த வாரம் இந்தியா வருகிறார். அவருடன் வரும் 30 இங்கிலாந்து பத்திரிகையாளர்கள் கொண்ட குழுவில் சேனல் 4 இயக்குநர் கல்லம் மக்ரேவும் இடம்பெற்றுள்ளார். 30 பேரும் கூட்டாக விசா கேட்டு விண்ணப்பித்தபோது கல்லம் மக்ரேவுக்கு மட்டும் இந்தியா விசா தர மறுத்துவிட்டது. ஆனால் அதே பத்திரிகையாளர் குழுவுடன் கல்லம் மக்ரே இலங்கைக்கும் சென்று காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்கிறார். அதற்காக அவருக்கு விசா வழங்க இலங்கை அரசு சம்மதித்திருப்பதாக இலங்கை அமைச்சர் கெஹலியா ரம்புபில்லா தெரிவித்தார். இருப்பினும் இந்தியாவுக்கு செல்லாமல் நேரடியாக இலங்கைக்கு வருவதாக இருந்தால் கல்லம் மக்ரே தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அவருக்கு இலங்கைக்கு வந்தவுடன் விசா வழங்கப்படும் என்றும் இலங்கை அரசு உறுதியளித்துள்ளது. இத்தகவலை கல்லம் மக்ரேவும் உறுதிப்படுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து AJK செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News புதுவை .blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.